சோ வந்து ஒரு சேமிப்பு திறனை எப்படி எப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு அவர் சக்சஸ் பண்ணாரு, அவர்கிட்ட இருந்து அவருடைய திறமைகளை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக் வந்து நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியா வந்து நம்ம பார்க்க போறோம். சோ வந்து இங்க கொஞ்சம் மழையா இருக்கு லீடர்ஸ், கொஞ்சம் டவர் வந்து கிடைக்காது. என்னோட வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆச்சுங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க லீடர்ஸ். ஓகே லீடர்ஸ், நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அங்க பாருங்க, அந்த ரொனால்டு ரீட், அதுல இருந்து நான் வாசிக்கிறேன், எல்லாருமே கவனிங்க. ரொனால்டு ரீட் இறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் என்ற பெயருடைய மற்றொரு நபர் செய்திகளில் அடிபட்டார். இப்போ நம்ம நேத்து வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொனால்டு ரீட் அவருடைய ஸ்டோரி, அவர் என்னென்ன பண்ணாரு, அந்த தொழில்துறையில வந்து அவர் எப்படி சாதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்ப வந்து அவரு இறப்பதற்கு முன்னர் சில மாதங்களுக்கு முன்னர் வந்து ரிச்சர்ட் அப்படின்ற ஒரு நபருடைய பேரை வந்து நியூஸ்லாம் வந்து வருது. அப்போ ஒரு செய்திகளில் அடிபட்டார். ரிச்சர்ட் என்ற ஒரு பெயரை வந்து கேள்விப்படுறார். ரெனால்ட் ரீடுக்கு எவையெல்லாம் வாய்க்கவில்லையோ அத்தனையும் வாய்க்கப்பட்டவர் தான் ரிச்சர்ட் பஸ்கோன். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் படித்து MBA பட்டம் பெற்று மெரைல் லீச்சின் மேலாளராக திகழ்ந்தவர் ரிச்சர்ட். பொருளாதார துறையில் பெருத்த வெற்றியை பெற்று 40 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்று பின்னர் கொடையாளராக மாறினார். இந்த ரொனால்டு ரீடுக்கு ஃபர்ஸ்ட் நேத்து நம்ம வந்து ரொனால்டு ரீட் அவரை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப இந்த ரொனால்டு ரீடுக்கு எதெல்லாம் வாய்க்கவில்லையோ, எதெல்லாம் அவருக்கு நடக்கல, எதெல்லாம் அவருக்கு சக்சஸ் ஆகலையோ அத்தனையும் அதெல்லாம் சக்சஸ் ஆனவர் ஒருத்தர் தான் இந்த ரிச்சர்ட் பஸ்கோன். அவர் பேர் வந்து ரிச்சர்ட் பஸ்கோன். இவருக்கு ரொனால்டு ரீடுக்கு எதெல்லாம் நடக்கல, எதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ இதெல்லாமே இவருக்கு சக்சஸா அது முடிஞ்சது. ரிச்சர்ட் பஸ்கோனுக்கு சக்சஸா முடிஞ்சது. இவர் வந்து யாரு அப்படின்னா, இந்த ரிச்சர்ட் பஸ்கோன்ன்றவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு MBA பட்டம் பெற்று மெரைல் லீச்சின் மேலாளராக திகழ்ந்தவர். இவர் வந்து பொருளாதார துறையில் பெருத்த வெற்றியை பெற்று 40 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்று பின்னர் கொடையாளராக மாறினார். மெரைல் நிறுவனத்தில் முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி ரிச்சர்டை பற்றி குறிப்பிடும் போது அவரது வியாபார செயல்திறன், தலைமை திறமை, எதிர்கால திறனாய்வு திறன், சுய ஒழுக்கம் ஆகியவை குறித்து புகழாரம் சூட்டுகிறார். இப்ப வந்து அவருடைய முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி என்ன பண்றாருன்னா, இந்த ரிச்சர்டை பத்தி ஒரு பாராட்டுறாரு. இவர் வந்து வியாபார செயல்திறன், அப்புறம் தலைமை திறமை, எதிர்கால திறனாய்வு திறன், சோ இது எல்லாமே வந்து குறிச்சு இவர் வந்து ஒரு புகழாரம் வந்து சூட்டுகிறார். யாருக்குன்னா ரிச்சர்டுக்கு வந்து அவரு யாரு, டேவிட் கோமன்ஸ்கி வந்து ரிச்சர்டை பத்தி பாராட்டுறாரு. ட்ரெயின் என்னும் வணிக பத்திரிகை வெளியிட்ட 40க்குள் 40 நபர்கள் என்னும் தலைப்பின் அமைந்த கட்டுரையில் 40 வயதுக்குள் வெற்றியின் சிகரத்தை தொட்ட 40 வணிக மேதைகளின் பட்டியலில் ரிச்சர்டின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. இப்ப 40க்குள் 40 அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த 40 வயதுக்குள்ள யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்களோ, வெற்றியின் சிகரத்தை தொட்டவங்க யார் யார் அப்படின்னா, அந்த பட்டியலில், அந்த வணிக மேதைகளின் பட்டியல்ல ரிச்சர்ட் பெயரும் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இருந்தும் தங்க நாணயத்தை சுண்டிய தொழில்நுட்ப மேலாளர் போல் ரிச்சர்ட் பஸ்கோன் எழுப்பிய கோட்டை சுக்கு நூறாயிற்று. இப்போ ரிச்சர்ட் வந்து ரொம்ப டாப்ல இருக்காரு, உயரத்துக்கு போயிட்டாரு. அவர் வந்து தொழில் ரீதியில வந்து ரொம்ப டாப்ல இருக்காரு. இப்ப வந்து அவரு எவ்வளவு வந்து இந்த தொழில் துறையில அவருடைய கோட்டை எவ்வளவு உயரமா எழுப்பினாரோ அது வந்து சுக்கு நூறாயிற்று, அது வந்து உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2000 ஆண்டை தொடர்ந்து பஸ்கோனா ரிச்சர்ட் பஸ்கோன் தான். அவர் முழு பேர் வந்து ரிச்சர்ட் பஸ்கோன். அந்த ரிச்சர்ட் பஸ்கோன் கனெக்டிகட் கிரீன்விச்சில் உள்ள தன்னுடைய 18,000 சதுரடி வீட்டை மேலும் விஸ்தாரமாக கட்டமைக்க ஏராளமாக கடன் வாங்கினார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப இவர் ரொம்ப வசதி ஆயிட்டாரு. இந்த ரிச்சர்ட் பஸ்கோன் வந்து ரொம்ப வசதி ஆயிட்டாரு, ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவர் வந்து 18,000 அடி சதுர வீட்டை வந்து அவர் ஆல்ரெடி வச்சிருக்கிற வீட்டை விஸ்தாரமாக கட்டமைக்க நிறைய கடன் வந்து அவர் வாங்க ஆரம்பிச்சார். அவர் வந்து இந்த இருக்கிற வீட்டையே பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வந்து வாங்கினாரு. 11 குளியல் அறைகள், 2 விசை தூக்கிகள், 2 நீச்சல் குளங்கள், 7 கார்கள் நிறுத்தும் இடங்கள் ஆகிய வசதிகளை கொண்டு அமைந்திருந்த அந்த வீட்டுக்கு மாத பராமரிப்பு செலவு மட்டும் $90,000 மேல் தேவைப்பட்டது. இவர் ஆல்ரெடி வந்து இருக்கிற வீடு 18,000 அடி இருக்கிற வீட்டை விஸ்தாரமாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. கடன் வாங்கி என்னென்ன பண்ணாரு அப்படின்னா, தேவையில்லாததெல்லாம் வந்து அவரு போட்டாரு. 11 குளியல் அறைகள், 2 விசை தூக்கிகள், அப்புறம் 2 வந்து நீச்சல் குளங்கள், அப்புறம் நம்ம ஒரு கார் நிறுத்தத்துக்கு இடம் எவ்வளவு நம்ம தேவைப்படும் இல்லைங்களா, அவர் வந்து
7 கார் நிறுத்த இடங்கள் ஆகிய வசதிகள் கொண்ட ஒரு வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு ஒரு மாசம் பராமரிக்கிறதுக்கு செலவு எப்படின்னா $90,000 வந்து தேவைப்படும் அந்த வீட்டுக்கு. சோ 2008ஆம் ஆண்டில் பொருளாதார சரிவு ஏற்பட்டது. இப்போ 2008ல 2000க்கு தான் அவரு இந்த மாதிரி ஆடம்பரமா வாழ ஆரம்பிச்சாரு, கடை அதிகமா வாங்கினாரு. 2008ல என்ன ஆச்சு அப்படின்னா பொருளாதார சரிவுன்றது ஏற்பட்டுருச்சு. அந்த சரிவு ஒவ்வொருவருடைய பொருளாதாரத்தையும் மிக வலிமையாக தாக்கியது. அந்த பொருளாதார சரிவு பஸ்கோனை மண்கவ்வ வைத்தது. பெரும் அளவில் இருந்த கடனும் விற்கும் நிலையில் இல்லாத சொத்துக்களும் பஸ்கோனை திவாலாக்கின. இப்ப வந்து பொருளாதாரத்துல ரொம்ப சரிவு ஏற்பட்டுருச்சு. இப்ப வந்து பொருளாதாரமும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அதனால இப்ப அவருடைய பிசினஸ்மே ரொம்ப லோல போயிருச்சு, ரொம்ப டவுன் ஆயிருச்சு. இப்ப இந்த பொருளாதார சரிவு என்ன பண்ணுச்சுன்னா இந்த பஸ்கோனை மண்கவ வைத்தது. அதாவது அவர் டவுன் ஆயிருச்சு. பெரும் அளவுல இருந்த கடன், அவருக்கு வந்து இப்ப கடனும் அதிகமாயிருச்சு. இப்ப வந்து அவருடைய சொத்துக்களை அவரால விற்க கூட முடியாத நிலைமையில அவர் வந்துட்டாரு. 2008ஆம் ஆண்டு பஸ்கோன் தனக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை என்று திவால் குறித்த வழக்கை விசாரித்த நீதி அரசரிடம் தெரிவித்தார். முதலில் அவருடைய பாம் பீச் வீடு கையெழுத்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து அவருடைய பாம் பீச் வீடு அவரை விட்டு போயிருது. 2014ஆம் ஆண்டுல அவருடைய கிரீன்விச் வீடும் அதே முறையில் சென்றது. அவர் கையில இருந்து இப்ப 2014ல அவருடைய கிரீன்விச் வீடும் அதே அவரை விட்டு போயிருச்சு. இப்ப தன்னுடைய மறைவுக்கு பிறகு ரொனால்டு இருக்காரு இல்லைங்களா, நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, ரொனால்டு ரீட். ரொனால்டு தன்னுடைய செல்வம் அனைத்தையும் தொண்டாக விட்டு செல்ல இருந்த 5 மாதங்களுக்கு முன்னர் ரிச்சர்ட் பஸ்கோனின் வீடு காப்பீட்டு நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்பட்ட அதனுடைய மதிப்பில் இருந்து 75% குறைவாக ஏலம் விடப்பட்டது. இப்போ இந்த ரிச்சர்ட் பஸ்கோன் வந்து அவருடைய வீடு வந்து 75% அது குறைவா அவங்க வீடு என்ன பண்றாங்க, ஏலம் விடுறாங்க. சோ அந்த ஏலம் விடும் போது அந்த வீட்டுக்கு விருந்தாளிகளாக சென்றவர்கள் அந்த வீட்டு குலத்தின் விதானத்தில் கண்ணாடியால் அமைந்திருந்த மாடத்தில் நடத்தப்பட்ட இரவு கேளிக்கையில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்ததே மிச்சம். சோ அவரு பாருங்க, அவரு அவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தோம், அவருடைய வீடு எவ்வளவு அவரு அதிகமா செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டினாரோ அதை விட 75% குறைவாதான் அந்த வீடு வந்து ஏலத்துக்கே போயிருக்கு. சோ ரொனால்டு ரீட் வந்து பொறுமைசாலி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரொனால்டு ரீட் பொறுமைசாலி, ரிச்சர்ட் பஸ்கோன் வந்து பேராசைக்காரர், அவ்வளவே. இப்ப இவங்க 2 பேருக்கும் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ரொனால்டு ரீட், அவருக்கும் இப்ப பார்த்த குட்டி ஸ்டோரி ரிச்சர்ட் பஸ்கோன் இவருக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ரொனால்டு ரீட் என்றவரு ரொம்ப பொறுமைசாலி, பொறுமையா இருந்தாரு. பிசினஸ்ல வந்து பொறுமையா இருந்தாரு. அவரு பொருளாதார ரீதியில வந்து சரிவு ஏற்படாம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ரிச்சர்ட் பஸ்கோன் அவர் இருக்கிற சொத்தை விட எனக்கு அதிகமா வேணும், எனக்கு எல்லாமே அதிகமா வேணும், இருக்கிறத விட ரொம்ப பெருசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த நாலேஜ் இல்லாம அதிகமா ஆசைப்பட்டதுனால அவர் அந்த இடத்துல இது பண்ணாரு. அதனால ரிச்சர்ட் பஸ்கோன் பேராசைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. இச்சிறிய வேறுபாட்டால் இவ்விருவர்களுக்கும் இடையே இருந்த வித்தியாசங்களான பொருளாதார கல்வி, அனுபவம் ஆகியவை குறுகி போயின. இக்கதையிலிருந்து நாம் கற்கும் பாடம் ரொனால்டை போல் இருக்க வேண்டும் என்பதோ அல்லது ரிச்சர்டை போல் இருக்கக்கூடாது என்பதோ அன்று. அப்படி கொண்டாலும் அது தவறான கருத்து என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப இவங்க 2 பேரும் இவங்க போல இருக்கலாம். இப்போ ரொனால்டு ரீட் மாதிரி இருக்கலாமா, இல்ல ரிச்சர்ட் பஸ்கோன் மாதிரி இருக்க கூடாதா என்றது கருத்து கிடையாது. ஏன்னா இவ்விரு கதைகளின் கவரக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னா அவ்விருவரின் தனித்துவ பொருளாதார பார்வை மட்டுமே. இப்போ ரொனால்டு ரீட் வந்து அவருடைய தனித்துவமான அவருக்கு ஒரு திறமை இருக்கும். அப்ப அந்த ரொனால்டு ரீட் அவருடைய திறமையில என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சாரு. இப்ப ரிச்சர்ட் பஸ்கோன் அவருக்கு ஒரு திறமை இருக்கும், அவருக்கு ஒரு தனி திறமை இருக்கு. அந்த திறமையில அவரு என்ன பண்ண முடியுமோ அவரு பண்ணாரு. ஆனா ரொனால்டு ரீட் சக்சஸ் பண்ணாரு, ஆனா ரிச்சர்ட் பஸ்கோன் சக்சஸ் பண்ண முடியல. அவரு வந்து சரிவு ஏற்பட்டது. ஆனா இந்த 2 பேருமே தனித்திறமையா நின்னு அந்த பிசினஸ பண்ணாங்க. இதுதான் இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கணும். இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்க கூடாதுன்றது தவிர்த்துட்டு இவங்க 2 பேரும் தனித்திறமையோட இந்த பொருளாதாரத்தை ஃபேஸ் பண்ணாங்க, இந்த பொருளாதார துறையில வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த தனித்துவமான ஒரு எண்ணத்தை தான் நம்ம கொண்டு வரணும். அந்த தனித்திறமை நம்ம ஒவ்வொருக்கும் இருக்கணும். நம்ம பிசினஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நம்ம தனித்துவமா நின்னு நமக்கு என்ன திறமை இருக்கு,
நமக்குள்ள என்ன திறமை இருக்கு, நமக்கு என்ன வரும், அத நம்ம பண்ணோம்னா அந்த இடத்துல சக்சஸ் வரும். அததான் இந்த 2 கதை. இந்த 2 பேருக்கும் வித்தியாசம். இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் நம்ம அதுதான் கத்துக்கணும். ஓகே. அடுத்து எவ்விதமான கல்லூரி படிப்போ, முறையான பயிற்சியோ, பின்புலமோ, முன் அனுபவமோ அல்லது வணிக தொடர்புகளோ எதுவுமே இல்லாத ஒருவர் எந்த துறையில் இத்தனை தகுதிகளையும் பெற்றவரை விட அதிக அளவில் வெற்றியை காண இயலும்? ஏன்னா இந்த திறமையெல்லாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா ஒரு வெற்றியை காண இயலாது. ஒரு கல்லூரி படிப்பு இல்லாம, ஏன்னா 2 பேருக்குமே திறமை இருக்கு. இப்ப ரிச்சர்டு, ரொனால்டு ரீட் இது 2 பேருக்குமே ஒருத்தர் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. ஒருத்தர் உயரத்துல போனாங்க. ஆனா இந்த 2 பேருமே இந்த பொருளாதார துறையில, இந்த வணிக பயன்பாட்டு துறையில வரும்போது 2 பேருக்கே திறமை இருந்திருக்கும். 2 பேருக்குமே கல்லூரி படிச்சிருப்பாங்க. 2 பேருக்கும் முறையான பயிற்சி இருந்திருக்கும். நல்லா அதுல பயிற்சி எடுத்துட்டு தான் அதுக்கு வந்திருப்பாங்க. பின்புலம் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருந்திருக்கும். அடுத்து முன் அனுபவம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். சோ வணிக தொடர்புகள் எல்லார்கிட்டயும் அவங்களுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கும். சோ இது எல்லாமே இருந்துகிட்டு தான் 2 பேருமே வராங்க. சோ அப்ப இதெல்லாம் இல்லாம யாராலுமே சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் மிகவும் முயன்றும் என்னால் அப்படிப்பட்ட துறை எதனையும் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஹார்வர்டில் பயிற்சி பெற்ற மருத்துவர் சிகிச்சை நிபுணரை விட சிறந்த முறையில் ரெனால்டு ரீடால் ஒரு இதயமாற்று சிகிச்சை செய்ய இயலும் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள என்பது இயலாத ஒன்றாகும். மெத்த படித்த கட்டிடக்கலை வல்லுநர்களை விட சிறந்த முறையில் வானாவிய கட்டிடங்களை ஒருவர் வடிவமைக்க இயலுமா? உலகின் முன்னணி அணு விஞ்ஞானிகளை விட ஒரு காப்பாளர் திறமையாக செயல்பட்டு வென்றார் என்பதும் எப்போதும் சாத்தியமில்லை. ஆனால் இத்தகைய அசாத்திய வெற்றிகள் பணம் சேமிக்கும் முறையில் துறையில் நடந்துதான் கொண்டிருக்கின்றன. ஆமா, இப்ப பாருங்க. இப்போ ஒரு நம்ம ரொனால்டு இருக்கிறாரு இல்லைங்களா? இப்போ ரொனால்டால இப்போ இதயத்தை அந்த இதயம் சிகிச்சை பண்றாங்க இல்லையா, ஹார்ட் டிரான்ஸ்பர் சர்ஜரி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த சர்ஜரிய ரொனால்டு ரீட்ல நல்ல சிறப்பான முறையில செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோமா? நம்ப மாட்டோம். அதே போல ஒரு கட்டிடக்கலை வல்லுநர்களை சிறந்த முறையில் வானாவிய கட்டிடங்களை ஒருத்தர் வடிவமைக்க முடியுமா? அதுவும் நம்ப முடியல. உலகின் முன்னணி அணு விஞ்ஞானிகளை விட ஒரு காப்பாளர் திறமைசாலி செயல்படுவார் என்று உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியல. அப்போ இந்த மாதிரி நம்ப முடியாத விஷயங்களை எதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அசாத்திய வெற்றிகள் பணம் சேமிக்கும் துறையில் நடந்துதான் கொண்டிருக்கின்றன. எதெல்லாம் நம்ம நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அந்த வெற்றிகள்லாம் இந்த பண சேமிப்பு முறையில் நடக்குது. இவங்களால முடியாதுன்னு நினைப்போம், ஆனா அவங்களாலதான் அது முடியும் அப்படின்னு சாதிச்சு காமிப்பாங்க. யாரெல்லாம் நடக்கும், இவங்களாலதான் கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணுவாங்க, இவங்கதான் நடக்கும் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க அந்த பிசினஸ்ல உயரத்துல போக மாட்டாங்க. சோ யாரெல்லாம் நம்ம இது நடக்காது, இது இல்ல, இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே இந்த துறையில நடந்துதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொனால்டு ரீட்டின் வெற்றியும் ரிச்சர்ட் பஸ்கோனின் தோல்வியும் இணையாக இருப்பது இயல்பு என்பதை தெரிவிக்கும் விதத்தில் 2 விளக்கங்களை கொள்ளலாம். முதலாவது, லாபம் ஈட்டுவது என்பது அதிர்ஷ்டத்தினால் விளையக்கூடியது. நமக்கு ஒரு லாபம் வருதுன்னா அது அதிர்ஷ்டத்தினாலதான் வருது அப்படின்னு சொல்றாங்க. அது அறிவாற்றலுக்கும் முயற்சிக்கும் அப்பாற்பட்டது. இந்த கருத்து ஓரளவுக்கு சரிதான். இதை பற்றியும் இந்நூலில் நாம் பின்னர் விவாதிப்போம். மாறாக நான் மிக சாத்தியமாக கருதும் 2வது விளக்கம், பொருளாதார வெற்றி என்பது மிக கடினமான அறிவியல் இல்லை என்பதே. பணம் குறித்து நாம் என்னவெல்லாம் அறிந்துள்ளோம் என்பதை விட நாம் எவ்வாறு மற்றவர்களிடம் நடந்து கொள்கிறோம் என்பதை முக்கியமாக கொண்ட பழகுக்கலை அல்லது மென்திறனே ஆகும். இப்போ பணம் குறித்து நமக்கு தெரிய விஷயம்னா, பணம்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, பணம் என்பது நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், பணத்தை பத்தி நம்ம என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது. நம்ம பணம் என்பது மற்றவர்களிடம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், மற்றவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், அதுதான் அதனுடைய பழகுகளை, அதனுடைய மென்திறன் தான் பணத்தை குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஏன்னா பணம் இருக்கும் போது மற்றவர்களுடன் நடந்துக்கிற விதம் வேற, பணம் இல்லாத போது நடந்துக்கிற விதம் வேற. அப்ப பணம் இருக்கும் போது பணத்தை குறிச்சு நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அப்ப என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் விட மற்றவர்களிடம் என்ன பேசுறோமோ என்ன பழகுறோமோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பழகுக்கலை அல்லது மென்திறன் அப்படின்னு சொல்றாங்க. நாம் பழகும் மென்திறன்களே தொழில்நுட்பத்தை விட முக்கியமான காரணிகள் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் பல குறுங்கதைகளின் மூலம் இந்நூலில் விளக்க முற்படுவோம்.
ரீட், பஸ்கோன் மற்றும் ஏனையோர் குறித்த கதைகளை சொல்வதன் மூலம் பலருக்கும் பயன்படும் வகையில் பொருளாதார தீர்மானங்களை எப்படி எடுப்பது என்பதை குறித்தும் காண்போம். இப்போ ரொனால்டு ரீட், அப்புறம் ரிச்சர்ட் பஸ்கோன், அதுக்கப்புறம் அதிகமான இவங்களை விட நிறைய பேர் குறிச்ச கதைகளை நம்ம சொல்வதன் மூலம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் நிலையில, நிறைய பேருக்கு பயன்படும் வகையில பொருளாதார தீர்மானங்களை எப்படி எடுப்பது. இப்ப பொருளாதார ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும், அது நம்ம எப்படி எடுக்கிறது அதை குறித்து நம்ம பார்க்கலாம். இத்துறையில் மென்திறன்கள் வெகுவாக புறக்கணிக்கப்படுகின்றன என்பதை நான் உணர கண்டேன். பொருளாதாரம் என்பது கணிதம் சார்ந்த துறையை போல கற்பிக்கப்படுகின்றது. ஏதோ ஒரு சமன்பாட்டில் சில மதிப்புகளை இட்டால் அந்த சமன்பாடு நாம் பணம் சேர்க்க என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிடும் என்ற போக்கையே நம் முன் நிலைநிறுத்த பார்க்கிறது. இப்ப பொருளாதாரம் என்பது கணிதம் சார்ந்த துறையை போலதான் கற்பிக்கப்படுகிறது. அப்ப கணிதம்னா என்ன? ஒரு கணக்கு போடுவாங்க. இப்ப பொருளாதார துறையில ஒருத்தங்க வராங்கன்னா அவங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க. இது இந்த துறையில எப்ப சரிவு ஏற்படும், அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு சேமிப்பு இருக்கணும், இந்த சேமிப்பு நம்ம கிட்ட இருந்தா இந்த சரிவு ஏற்படும் போது அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியுமா, இந்த தொகை நம்ம கிட்ட இருக்குன்னா கரெக்டா இருக்குங்களா, இது போதுமானதா, இல்ல எக்ஸ்ட்ரா தொகை நம்ம வச்சிருக்கணுமா பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார துறையில எப்பவுமே கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அது ஒரு கணிதம் சார்ந்த துறை அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இப்போ நார்மலான ஒரு மனுஷன், ஒரு தனி மனிதன், அவங்களுக்கு எப்படி இந்த கணக்கு ஒப்பிடுவாங்க, அவங்க தனி மனித வாழ்க்கையில இது எப்படி செயல்படுது, எப்படி இது செயல்ல கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு தனி மனித பொருளாதாரத்தில் வேண்டுமென்றால் இது உண்மைதான். 6 மாதத்திற்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வைத்திருப்பதையும் சம்பளத்தில் 10% சேமிப்பதையும் அதற்கான தீர்வாக நமக்கு சொல்லியும் தரப்படலாம். இப்போ நார்மல் ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு நார்மல் மனிதர்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா மாச சம்பளத்தை என்ன பண்ணுவோம், 6 மாசத்துக்கு தேவையான நிதியை எப்போதும் கையிருப்பாக வச்சிருப்போம். என்ன இப்ப நமக்கு தேவையான 6 மாசத்து சம்பளத்தை நம்ம கையில வச்சுக்கிட்டு மிச்ச 10% சேமிப்போம். 10% நம்ம சேமிச்சா வச்சிருப்போம். சோ இதுதான். அப்ப நார்மல் மனுஷனே ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப கணிதம், ஒரு பொருளாதாரம் அப்படின்னாலே ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல கணிதம் போல செயல்படணும். கணிதம் அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா கணிதம் போட்டு ஒர்க் பண்ணாதான் பொருளாதாரத்தை நம்மளால சமாளிக்க முடியும். இது தனி மனித வாழ்க்கையிலும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, தொழில்துறையிலும் சரி, எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. முதலீடு செய்வதிலும் இது உண்மைதான். வட்டி விகிதம், மதிப்பீடு இவ்விரண்டுக்கும் இடையேயான முக்கால தொடர்புகள் மூலம் நாம் இதை அறிகின்றோம். பெரு நிறுவன நிதியத்தில் அந்த நிறுவனங்களை நடத்தும் மேலாளர் மூலதன நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவதும் சாத்தியமே. இப்ப பாத்தீங்கன்னா பெரு நிறுவனத்தை, அந்த நிறுவனங்களை நடத்துகிற மேலாளர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி செலவு, பண செலவு இருக்கு இல்லைங்களா, அந்த பணத்தை எப்படி செலவிடுறது, அதுக்காக தான் அவங்க நிதி நிறுவனத்துடைய மேலாளர். அவங்க அந்த பொறுப்புல இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிதி நம்ம எப்படி செலவு பண்ணணும், இந்த நிதிய நம்ம கரெக்டா இந்த இடத்துக்கு போய் சேர்க்கணுமா, இந்த இடத்துல யூஸ் பண்ணணுமா, கரெக்டா அவங்க அந்த இடத்துல தெளிவா கணக்கிடுவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க, மூலதன நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவதும் சாத்தியமே. அப்ப அந்த நிறுவனங்களும் நடத்துற மேலாளர் என்ன பண்றாரு, இந்த பணத்தை, இந்த நிதி செலவு குறித்து தெளிவாக கணக்கிடுவார். அப்ப நம்ம எப்பவுமே பண விஷயத்த தெளிவா கணக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கும் பொருந்தும், ஒரு பிசினஸ்ல நம்ம ஒர்க் பண்றாலும் பொருந்தும். நார்மலா இப்ப நம்ம ஒரு ஃபேமிலியை ரன் பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு மாச சம்பளம்னா அப்ப அந்த மாசம் ஃபுல்லா நம்ம எப்படி ரன் பண்ண போறோம், அந்த மாசம் ஃபுல்லா குடும்பத்தை எப்படி நம்ம பாத்துக்க போறோம், அந்த பணத்தை வச்சு, அந்த நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ எக்ஸ்ட்ரா கிடையாது, அந்த நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சு நம்மளால என்ன சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா நம்ம கணக்கிடணும். அப்ப பாருங்க, அந்த இடத்துல குறித்து தெளிவாக கணக்கிடுவது அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப அந்த நிதி செலவு, பண செலவை கொடுத்து நம்ம எப்படி இருக்கணும்னா தெளிவா கணக்கிடணும். இவையாவும் மோசமானவை என்றோ அல்லது தவறானவை என்றோ இல்லை, மாறாக நாம் எதை செய்ய வேண்டும் என்ற அறிவும் கல்வியும் நாம் அந்த செயலை செய்ய எத்தனைக்கும் போது நம் மூளைக்குள் நடக்கும் எதையுமே சொல்வதில்லை. இதெல்லாம் செய்யக்கூடாது, தவறானவை என்றோ இல்ல,
மாறாக நம்ம எதை செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவும் நமக்கு இருக்கு. அறிவும் கல்வியும் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், எப்படி வந்து நிதி செலவை கணக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகே, நம்ம இது வரைக்கும் தான் இன்னைக்கு பாக்குறோம். ஓகே லீடர்ஸ், இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். நேத்து வந்து பாத்தீங்கன்னா ரொனால்டு ரீட் அவரை பத்தி பார்த்தோம். அவர் வந்து பொருளாதார துறையில வந்து எப்படி சக்சஸ் பண்ணாரு, எப்படி வந்து உயரத்துக்கு போனாரு, அவர் எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அவருக்கு சுத்தி இருந்த ப்ராப்ளம்ஸ்களை எப்படி தாண்டி வந்தாரு. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து இன்னைக்கு அவரை தொடர்ந்து ரொனால்டு ரீட் இறப்பதற்கு முன்னாடி இன்னொருத்தர் பேர் வந்து நியூஸ்ல அடிப்படுது. அவர் பேர் தான் ரிச்சர்ட் ஃபஸ்கோன். அந்த ரிச்சர்ட் ஃபஸ்கோன் யாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து திறமைசாலின்னே சொல்லலாம். ரொனால்டு ரீட்க்கு எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் வாய்க்கலையோ, எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதெல்லாமே ரிச்சர்ட் ஃபஸ்கோனுக்கு நடந்தது. அது வந்து ரொம்ப உயரத்துல போனாரு. ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு அவர் வந்து 40 வயதுக்குள்ள சிகரத்தை தொட்டவங்க மெம்பர்ஸ் லிஸ்ட்ல வந்து ரிச்சர்ட் பெயரும் வந்து வந்தது. சோ இவரை பத்தி டேவிட் கோமன்ஸ்கி, அவர் வந்து முன்னாள் முதல்வர், மெரைல் நிறுவனத்துல முன்னாள் முதல்வர் டேவிட் கோமன்ஸ்கி, அவரே வந்து ரிச்சர்டை பத்தி புகழாரம் சூட்டுறாரு. இவர் வந்து நல்ல ஒரு திறமைசாலி. இவர் வந்து வியாபார செயல்திறன், தலைமை திறமை, எதிர்கால திறனாய்வு திறன், சுய ஒழுக்கம் ஆகியவை இவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பாராட்டுறாரு. அப்புறம் வந்து ரிச்சர்ட் ஃபஸ்கோனுக்கு ஒரு பொருளாதார ரீதியால ஒரு சரிவு ஏற்பட்டது. அப்புறம் ரிச்சர்ட் ஃபஸ்கோன் எழுப்பிய கோட்டை வந்து சுக்குநூறு ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2000 ஆண்டு, அந்த 2000த்துல வந்து அந்த ஆண்டுல ஃபஸ்கோன் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய 18,000 கன அடி வீட்டை வந்து மேலும் அதை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஏராளமா கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. கடன் வாங்கிட்டு ஒரு 11 குளியல் அறைகள், 2 விசை தூக்கிகள், 2 நீச்சல் குளங்கள், அப்புறம் 7 கார் நிறுத்துற இடம் அப்படின்னு சொல்லிட்டு வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டு அவர் வந்து நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த செலவு கடன் வாங்க ஆரம்பிச்சு அந்த $90, அந்த வீட்டுக்கு பராமரிப்பு செலவே ஒரு $90 வந்து தேவைப்பட்டது. சோ அந்த மாதிரி அவர் வந்து பணத்தை வந்து கடன் வாங்க ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து 2008 அவருக்கு சரிவு ஏற்பட்டது. சரிவு ஏற்பட்டு 2008 வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாம் போயிருச்சு. அவருடைய பாம் பீச் வீடு ஃபர்ஸ்ட் அவர் விட்டு போகுது. அப்புறம் கிரீன் பீச் வீடும் அவர் விட்டு போயிருது. அப்புறம் அவருடைய மறைவுக்கு பின்பு ரொனால்டு வந்து என்ன பண்றாருன்னா அந்த 75% அவருடைய வீடு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, எவ்வளவு பெரிய வீடு, 11 குளியல் அறைகள், அப்புறம் 7 கார்கள் இருத்தும் இடம். ஆனா அப்படிப்பட்ட வீடு 75%, 75% குறைவாக வந்து ஏலத்துக்கு வந்தது. சோ அந்த மாதிரி வந்து ரிச்சர்ட் ஃபஸ்கோன் அந்த மாதிரி ஆயிட்டாரு. சோ இவங்க 2 பேருக்கும், ரொனால்டு ரீட்க்கும் ரிச்சர்ட் ஃபஸ்கோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரொனால்டு ரீட் பொறுமைசாலி, ரிச்சர்ட் ஃபஸ்கோன் வந்து பேராசைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பொறுமைசாலியா பேராசைக்காரரா, இது 2 பேருக்கு இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, ரொனால்டோ மாதிரி இருக்கணுமா, ரிச்சர்ட் ஃபஸ்கோன மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, 2 பேருமே ஒரு தொழிலாளர் துறையில வராங்க அப்படின்னா தனித்திறமையோடு அவங்களுக்கு என்ன வந்துச்சோ அதை கொண்டு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனித்திறமையோடு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் வந்து அவருடைய திறமையில வேலை செஞ்சாரு, ஆனா அவர் சக்சஸ் பண்ணாரு. இன்னொருத்தர் அவருடைய திறமையில வேலை செஞ்சாரு, ஆனா அவருக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவங்க தனிச்சு நின்னாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர்ல தான் நம்ம கத்துக்கிறது என்னன்னா, தனித்து நின்னு தனித்திறமையோடு நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பாக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிதி செலவு. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதா இருக்கட்டும், ஒரு பொருளாதார துறையிலயா இருக்கட்டும், ஒரு பிசினஸ்லயா இருக்கட்டும், தொழில்துறையிலயா இருக்கட்டும், நம்ம வந்து பண சேமிப்பை வந்து ரொம்ப வந்து கணக்கிட்டு நிதி செலவு வந்து கவனமா வந்து அதை பார்த்துக்கணும். நம்ம எப்படி வந்து எந்த நேரத்துல பணத்தை வந்து எப்படி செலவிடணும், பணத்தை வந்து எப்படி சேமிக்கணும், இதெல்லாமே இருக்கணும். ஒரு தொழில்துறையில வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முறையான பயிற்சி, கல்வி, கல்லூரி படிப்பு, பின்புலம், அனுபவம், வணிக தொடர்பு, சோ இது இல்லாம யாருமே வர முடியாது. அதனால அவங்க 2 பேருக்குமே அதனுடைய எல்லா திறமைகளும் இருந்தும் அவங்க வந்து தனிமையா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பிசினஸ் எடுத்து பண்ணாங்க. அதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
இப்போ இந்த ரிச்சர்ட் வந்து இதெல்லாம் நமக்கு நம்ப முடியல, இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டா எதெல்லாம் நம்ப முடியலையோ அந்த சாத்திய வெற்றிகள் கூட இந்த பணம் சேமிக்கும் துறையில நடந்துதான் கொண்டிருக்கிறது. எதெல்லாம் நம்மளால நம்ப முடியலையோ அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து ரெண்டு பேருமே ரொனால்டு ரீட் அப்புறம் ரிச்சர்ட் ஃபஸ்கோட், ரொனால்டு ரீடின் வெற்றியும் ரிச்சர்ட் ஃபஸ்கோட்டின் தோல்வியும், இது ரெண்டு பேருமே இணையாக தான் இருந்தது. ஆனா இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கணும் அதுதான் பாடம். சோ வந்து இன்னைக்கு புக் செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ரொனால்டு ரீட் எப்படி வந்தா நம்ம பார்த்தோம். ரிச்சர்ட் ஃபஸ்கோட் அவருடைய நிதி செலவுல இருந்து எப்படி ஆடம்பரமா வாழ்ந்து அவர்கிட்ட இருந்து எல்லாமே போயிட்டு அவர் எப்படி ஃபெயிலியர் ஆயிட்டாரு அதுவுமே பார்த்தோம். அப்புறம் நிதி செலவு, இது மூணுமே இன்னைக்கு டாபிக்ல நம்ம பார்த்தோம். சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு புக் செக்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வந்து இன்னைக்கான ஃபீட்பேக் வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ சோ மச். மீட்டிங் வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் லீடர்ஸ்.